அனுப்பப்பட்டவர்கள். ஜிம் எலியட் என்ற ஒரு இளம் மிஷனரி இருந்தார். அவருடைய இதயத்தில் ஒரு பெரிய ஆசை இருந்தது, இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று. அதற்காக அவர் தென் அமெரிக்காவின் காடுகளுக்கு சென்றார். அங்கே மிகவும் ஆபத்தான பழங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வெளியில் இருந்து வரும் மனிதர்களை நம்ப மாட்டார்கள். பலரை கொன்றதற்கும் பெயர் பெற்றவர்கள். பலர் ஜிம் எலியட்டிடம் சொன்னார்கள், அங்கே போக வேண்டாம், அது மிகவும் ஆபத்தான இடம் என்று. ஆனால் அவர் அமைதியாக சொன்னார், அவர்கள் இயேசுவை பற்றி ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை, யாராவது சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஒரு நாள் ஜிம் எலியட் மற்றும் அவரது நண்பர்கள் அந்த காட்டு மக்களை நேரில் சந்திக்க சென்றார்கள். ஆனால் அந்த பழங்குடி மக்கள் அவர்களை தாக்கி கொன்றுவிட்டார்கள். உலகத்துக்கு பார்த்தால் அது ஒரு தோல்வி போல இருந்தது. ஆனால் தேவனுடைய திட்டம் அங்கே முடிந்து விடவில்லை. சிறு காலத்திற்கு பிறகு ஜிம் எலியட்டின் மனைவி அதே பழங்குடி மக்களிடம் சென்றார். கோபம் இல்லாமல், பழி வாங்காமல், அன்புடன் அவர்களிடம் இயேசுவின் அன்பை பற்றி சொன்னார். அவருடைய மன்னிப்பையும் அன்பையும் பார்த்து அந்த பழங்குடி மக்களில் பலர் மனம் மாறி இயேசுவை நம்ப ஆரம்பித்தார்கள். உயிரையே கொடுத்தாலும் சுவிசேஷம் விதைக்கப்பட்டது அன்று. அந்த விதை பிறகு பலரின் இருதயத்தில் வளர்ந்தது. தேவனுக்காக செய்யும் ஒரு தியாகமும் ஒருபோதும் வீணாகாது. அனுப்பப்பட்டவர்கள்.